அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது 2023 5 ரூபீஸ் காயின் 75th இண்டிபெண்டன்ஸ் டேயை முன்னிட்டு வெளியிடப்பட்ட நொய்டா மின்ட் நாணயம். ஒரு காயினுடைய ரேட் வலைத்தளத்தில் 75 ரூபா. இது பேக்கெட்டாக வாங்கினீங்கன்னா அது 3000 போட்டிருக்காங்க. அதில் 3000க்கு மேலே போட்டிருக்காங்க. யூஎன்சி காயின் 30 காயின் ஒரு பாக்கெட்டு 3000 ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காங்க. இதில் 30 காயின் இருக்கும். 30 காயின் பக்கா யூஎன்சி காயின். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவரை இப்படி தான் வருது. முன்ன 100 காயின் வரும். அதில் எழுதியிருக்கும் நொய்டா மின்ட்டு 2023 அமௌண்ட் எவ்வளவு, எந்த இயரு எல்லாம் போட்டிருக்கும். அதில் மந்த்லாம் போட்டிருக்கும். இப்போ இதில் பேக்கெட்டு இந்த ஸ்டைலில் தான் வருது. 30 காயின் கொண்ட ஒரு பேக்கெட் தான் வருது. இதில் பக்கா யூஎன்சி தான். சந்தை மின்ட் வெளியே ஓப்பன் பண்ணாலாம் இல்லை, கரண்டில் உள்ளது தான், போன வருஷத்துக்கு உள்ளது. இந்த நொய்டா மின்ட் மட்டும் கொஞ்சம் ரேர். மற்றெல்லாம் ஒரு காயின் 60 ரூபா, 50 ரூபா, 55 ரூபாலாம் போட்டிருக்காங்க. ஹைதராபாத் மின்ட்டே 60 ரூபா தான் போட்டிருக்காங்க. நொய்டா மட்டும் 75 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு காயின் 75 ரூபான்னா இதில் 30 காயின் இருக்குது. 30 காயின்னா 2250 ரூபா ஆகுது. இந்த காயினை நீங்கள் வாங்கணும்னா இது வெறும் 500 ரூபாய்க்கு தர்றேன். 30 காயின் நீங்கள் 2250 ரூபாலாம் தர வேண்டாம். ஒரு பாக்கெட் வெறும் 500 ரூபா. பக்கா யூஎன்சி காயின். ஒரே ஒரு பாக்கெட் இருக்குது. ஒரே ஒரு பாக்கெட்டு நொய்டா மின்ட்டு. வெரி ரேர். வேணுங்க வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு ஹைதராபாத் மின்ட்டு சத்ரபதி சிவாஜி. வெரி வெரி ரேர் காயின். இது நல்ல குட் கண்டிஷனான காயின். இது 1500 ரூபா சொன்னேன். இன்றைக்கி 100 ரூபா கம்மி, 1400 ரூபா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். இது ஹைதராபாத் மின்ட்டு காமராஜர் நாணயம் 75 ரூபாய். ஒரு காயின் 75 ரூபீஸ். காயின் நல்லா ஃபுல் கண்டிஷனாக இருக்கும். மின்ட்டனா பார்த்துக்கோங்க நீங்கள். பக்காவா ஹைதராபாத் மின்ட்டு. 2004 மும்பை மின்ட்டு. இது ஒரு காயின் 50 ரூபா. இது ஐஎல்ஓ ஒர்க் ஆஃப் வேர்ல்ட் ஆஃப் ஒர்க்கு. இது மின்ட்டு வயசாக ஒரு செட்டு எடுத்து வச்சுக்கிட்டுருக்கேன். எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் பதிவு போடுதேன். அதிகபட்சமாகவே விலை வெறும் 75 ரூபாய்க்கு கொடுப்பேன். இதை தண்டி மாறிச்சு. இது நான் ஹைதராபாத் மின்ட்டு போட்டிருக்காங்க. இதில் இது கொல்கட்டா மின்னா. இது ரேர். இது மும்பை மின்ட்டு தான். அவர் கல்கட்டான்னு ஹைதராபாத்னு போட்டிருக்காரு, தப்பு. அது மும்பை மின்ட்டு தான். ஒரு காயின் வெறும் 50 ரூபா தான். இது மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இது ஒரு ரேர் காயின் ஹைதராபாத் மின்ட்டு. இது வேணுங்கிறவங்க புக் பண்ணுங்கள். நான் என்ன ரேட்டு பார்த்து சொல்கிறேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்ன ப்ரிப்பேரிங் பண்ணலை. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பதிவு போடுறேன். அதுமாதிரி 2004 கொல்கட்டா மின்ட் வந்திருக்கு 5 ரூபா காயினில். அது ரேர் காயின். 200 ரூபா. அது வலைத்தளத்து ரேட்டு 700. நான் 200 ரூபான்னு கொடுத்தேன். இப்போ கொஞ்சம் காயின் வந்திருக்கிறதுனால அது வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்கேன். 2004 இந்த வச்சுருக்கேன்னா. இது மும்பை மின்ட்டு 50 ரூபா தான். கொல்கட்டா மின்ட்டு 100 ரூபா தான். ஏன்னா நான் இதே வலைத்தளத்தில் ஏற்கனவே 200 ரூபான்னு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் காயின் நிறைய வந்திருக்கு. கொல்கட்டா மின்ட் மட்டும் கொஞ்சம் காயின் வந்திருக்கு. அதனால் ரேட்டு கம்மியாக கொடுத்துருக்கேன். இப்போ தான் உங்களுக்கு ஃபோட்டோலாம் போட்டு வச்சு அது எங்கிட்டு இருக்குன்னு தெரியல. இந்த இருக்குன்னு நினைக்கிறேன். 2004 கொல்கட்டா மின்ட்டு. இதில் வேறு நிறைய காயின் இருக்குது. ஒரு 200 காயின் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ ஒரு காயின் வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்கேன். நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 1 ரூபா யூஸ்டு கண்டிஷன் தாள் 100 தாள் வந்திருக்கு. 1 ரூபா யூஸ்டு கண்டிஷனில் ஒரு 100 தாள் வந்திருக்கு. 100 தாள் இருக்குது. இதில் 100 தாளும் சேர்ந்து வெறும் 500 ரூபா தான்.
வெரி வெரி சீப். ஒரு கிழிஞ்சிருக்காது, ஒட்டு போட்டிருக்காது, நீங்கள் அதெல்லாம் நினச்சிட வேண்டாம். யூஸ்டு கண்டிஷன் அவ்வளோதான், வேறு எந்த விதமான ரிமார்க்ஸும் இதில் இருக்காது. யூஎன்சி கிடையாது, கெட்டிலேருந்து எடுக்கலை. புழக்கத்தில் மக்கள் புழக்கத்தில் உள்ள இதுதான் உண்மையான கலெக்ஷன். உண்மையான கலெக்டருங்கிறது இதுதான். ஃபீல்டில் இறங்கி மக்களை சந்தித்து மக்கள் புழக்கத்தில் உள்ள தாள்களை கலெக்ட் பண்ணணும், அதுதான் கலெக்ட். யூஎன்சிலாம் செட்டாக வாங்கி வைக்கிறதுக்கு பிறகு கலெக்ட் கிடையாது. கலெக்டிங் தான், அது லேஸ் கலெக்டிங். இது வந்து ஹார்ட் ஒர்க், ஃபீல்டு ஒர்க். உண்மையான கலெக்ஷனுங்கிறது ஃபீல்டில் இறங்கி கலெக்ஷன் பண்ணுறது தான். இதில் தான் உங்களுக்கு ரேர் கரன்சி, ரேர் கவர்னர்லாம் வரும். ஒரு 100 தாள் மீட்டருக்கு வெறும் 500 ரூபா தான் சொன்னால் அனுப்பிச்சி விட்ருவேன். நாணயங்களை நல்லா சேருங்க, நாணயமாக வாழுங்க, நாணயமாக பேசுங்க. இந்த நாணயமே உங்களுக்கு அத்தனையும் கற்றுக் கொடுக்கும். யாருக்கும் எந்த துரோகமும் செய்யக்கூடாது. உங்களுக்கு யாரேனும் எதுவும் துரோகங்கள் செய்தாலும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். பழிக்கு பழி வாங்குவது மிகவும் எளிதான ஒரு விஷயம். மீண்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் சில கஷ்டமான நிகழ்வுகள் தோன்றும். ஆகையால் அதை அனைத்தையும் இறைவன் பார்த்து கொள்வான். இறைவன் என்று ஒருவன் இருந்தால் பார்த்து கொள்வான், அவ்வளோதான். இன்னும் சில சமயம் நம்மளே சந்தேகப்பட வேண்டியிருக்கு, கடவுள் உண்மையிலே இருக்கானா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அவ்வளோ தூரம் நாட்டில் துரோகங்கள் ரொம்ப மலிவடைஞ்சு போச்சு. எங்கே பார்த்தாலும் துரோகங்கள் தான். அதிலிருந்து மீண்டு வருவோம். மனிதன் என்றாலே துரோகம் இருக்கத்தானே செய்யும். வாழ்த்துக்கள், நன்றிகள். என்று முறித்தாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.